வயலும் செழிக்க வாழ்வு தந்தானே, வயலும் வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையும் பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலும் செழிக்க வாழ்வு தந்தானே, வயலும் வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையும் பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தர தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தர தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் ஆலோசனை நேரம், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை மற்றும் வேளாண் தொழில்நுட்பம். இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் விருதுநகர் மாவட்டத்தில் செயல்படுத்தப்படும் வேளாண்மை துறையின் மாநில அரசு திட்டங்களை பற்றி விவரிக்கின்றார் இம்மாவட்ட வேளாண்மை துறையின் மாநில திட்டங்களுக்கான துணை இயக்குனர் பி. ஜோசப் மெரியரெக்ஸ் அவர்கள். இனி தொடர்வது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. விதை நெல் உற்பத்தி மேற்கொண்டு வரும் வெற்றியாளர் சேலம் நாழிக்கல்பட்டி சா. தர்மலிங்கம் தரும் அனுபவ தகவல்கள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் நீலகிரி விழுப்புரம் மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவிக்கை மற்றும் மீன் பண்ணைகளுக்கான கோடைக்கால மேலாண்மை. தொடர்ந்து கணினி தமிழ் மூலம் வேளாண் அறிவியலை கழனி உழுவனுக்கு கொண்டு செல்வோம். தொடர்ந்து வேளாண் சந்தையில் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் விலை நிலவரம். திண்டுக்கல் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கன்னியாகுமரி மாவட்டம் தோவாலை மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். வேளாண் வானிலையில் காவிரி டெல்டா மண்டலத்திற்கான வேளாண் அறிவிக்கை, உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. வேளாண்மையாளர்கள் நெல் சாகுபடியினை பெருமளவில் மேற்கொள்கின்றனர். குறுவை, சம்பா, தாளடி, பிசானம் என பல பட்டங்களில் மேற்கொள்ளப்படும் நெற்பயிர் சாகுபடி உணவிற்காகவே பயன்படுகின்றது. ஆனால் வேளாண்மையாளர்கள் விதை நெல் உற்பத்தி மற்றும் பாரம்பரிய நெல்லுக்கான விதை உற்பத்தியினை மேற்கொள்ளும் போது அதற்கான வருவாய் கணிசமாக உயர்கின்றது. இதனை கருத்தில் கொண்டு மத்திய மாநில அரசுகளும் வேளாண்மை அறிவியல் நிலையங்களும் வேளாண்மையாளர்களுக்கு பெருமளவில் உதவி புரிகின்றனர். இதன் அடிப்படையில் விதை நெல் உற்பத்தி மேற்கொண்டு வரும் சேலம் மாவட்டம் நாழிக்கல்பட்டி கிராம வேளாண்மையாளர் சா. தர்மலிங்கம் அவர்களை சந்தித்த போது ஒரு 40 வருஷமாக நாங்கள் விவசாயம் பண்ணுறோம். நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுல கொஞ்சம் விவசாயத்தில் இப்படியே நாளுக்கு நாள் நலிஞ்சு போயிட்டுருக்கிற காலகட்டத்தில் விதை உற்பத்தி செஞ்சால் நல்லா இருக்குன்ட்டு நம்ம கேவிகே மூலிமா அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க மூலிமா நாங்கள் அந்த விதை உற்பத்தி செய்கிறதுக்கு ஆரம்பித்தோம். அது விதை உற்பத்தி செய்ய ஆரம்பித்து விதை உற்பத்தி செய்யவும் எனக்கு ஒரு தரம் செஞ்சு பார்க்கும்போது நல்லா லாபம் கிடச்சிது. அதிலிருந்து இப்போ நான் அதே மாதிரி கண்டினியூவாக வருஷமும் ஒவ்வொரு தரமும் நான் அந்தந்த வருஷம் வர்ற புது வெரைட்டியான ரகங்களை அப்பப்போவே, அதாவது நெல், இது பச்சை பயிர், உளுந்து, சோளம் எதுவாக இருந்தாலும் அந்த வருஷம் ரிலீஸ் ஆனால் அதையே அந்த வருஷம் போட்டு நான் அதை அதில் வெற்றியும் கண்டிருக்கேன். அது மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கேங்க. இப்போயும் நான் போன வருஷம் அந்த ஏடிடி 48, 49, 50, 51 வரை 50 வரைக்கும் போட்டாச்சுங்க. அது நல்ல ரகங்க, நல்லா ஒரு மகசூல் நல்லா இருந்தது. இப்போ மறுபடியும் கோ 51 இருந்ததுங்க, கோயம்புத்தூர் ரிலீஸ் ஆனது, அந்த ரகத்தையும் போட்டு நம்ம லோக்கல் எல்லாத்துக்கும் கொடுத்து நல்லா பண்ணிருக்கிறேங்க. இப்போ இன்றைக்கி இதெல்லாம் செஞ்சுவிட்டு மதுரை 6 இந்த வருஷம் ரிலீஸ் ஆனதுங்க, அதை போட்டு அது நல்லா மகசூல் வந்துருக்குதுங்க. அதையும் இப்போ என் கையில் இருக்குது, மதுரை 6 ரகம் இருக்குது. இப்போ அதெல்லாம் பார்த்துட்டு இப்போ இந்த வருஷம் சரி பாரம்பரிய ரகம் செய்யலான்ட்டு திடீர்னு ஒரு எண்ணம் உருவானதுனால இப்போ பாரம்பரிய ரகமாக இருக்கிறது எல்லோரும் விரும்பி பாரம்பரியமும்
இது ஆர்கானிக்கில் செய்யணும்னு சொல்லி சொல்கிறாங்க. அது வந்து மக்களுக்கு நல்லா இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்கிறதுனால நான் அதுக்காக பாரம்பரிய நெல்லுக்காகவும் ஆர்கானிக் செய்யலாங்கிற இதுக்காக நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ நாங்கள் செய்யவும் ஒரு 5-6 விவசாயிங்க எங்களோட சேர்ந்து பாரம்பரிய ரகம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, ஆர்கானிக் முறையிலும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதே போல் இப்போ இதில் வந்து நான் மைசூர் மல்லின்ட்டு ஒரு ரகம், கருப்பு கபனி ஒன்று, தேங்காய் பூ சம்பா ஒன்று, கிச்சிலி சம்பா ஒன்று, 4 ரகம் இப்போ இதில் என்கிட்ட கையில் இருக்குங்க. இப்போ போட்டிருக்கோம். இது வந்து நிறைய விதை இப்போயே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதோட விதையை கொடுக்கணுங்கிறதுக்காக தான் நான் இது விதைக்காகவே தான் பண்ணி வச்சுருக்கிறேங்க. இந்த பாரம்பரிய ரகத்தை வந்து உரமும் மருந்தும் அதிகம் கேட்கல. அதாவது ஓரளவுக்கு மருந்து அடிக்காதவே நம்ம ஓரளவுக்கு விவசாயம் செய்கிற அளவுக்கு இருக்குதுங்க. இதனால் வந்து நமக்கு விளைச்சல் வந்து முன்னே அதை விட கொஞ்சம் அது ஒரு 15 மூட்டைனா இது ஒரு 12 மூட்டை 13 மூட்டை வரும். அவ்வளோதான், வந்து ஒன்றும் பெரிய வித்தியாசம் தெரியலைங்க. ஆனால் செலவுன்னு பார்க்கும்போது அதில் அதிகமான செலவு வருதுங்க. மருந்து அடிக்கிறது ஒரு 3 மருந்து அடிக்க வேண்டியது வரும். உரமும் வந்து கூடுதலான உரம் போட வேண்டியதாக இருக்குது. இதுக்கு வந்து உரமும் அவ்வளோக்கு போட வேண்டியதில்லைங்க, மருந்தும் அடிக்க வேண்டியது வரும். நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது. போடுற உரம் இருக்குது. அந்த காலத்துல இயற்கையாகவே செஞ்சோம்னாவே நல்ல ஒரு விளைச்சல் கிடைக்குது. அதனால தான் நம்ம இது செஞ்சுருக்கோம். இதோட பலனான்னு தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த வருஷம் இன்னும் மற்ற இருக்கிறவங்களுக்கும் கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பு செஞ்சலான் இருக்கிறேங்க. இப்போ வந்து இந்த நம்ம பாரம்பரிய நகத்தில் வந்து நல்ல மகசூல் கிடைக்குதுங்க. போன வருஷமே இது செஞ்சுருந்தேன். நல்லா ருசி, எல்லா குழம்புக்கும் எல்லா ரகமும் வந்து ருசியான இருக்குங்க. இப்போ இருக்கிற நெல் வந்து ருசி இல்லாத இருக்குது. இது வந்து சாப்பிடும்போது மனசுக்கு வந்து ருசியாகவும் இருக்குது, ஸ்மூத்தாகவும் இருக்குது. ஜனங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அதாவது நோய் நொடிக்கு எதிர்ப்பு சக்தி இருக்குங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்காக தான் நாம் இப்போ இந்த ரகத்தை போட்டுக்கிட்டு இருக்கிறோம். மேலும் விவரம் பெற சா தர்மலிங்கம் அவர்களை 09965911289 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி தொடர்வது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் நீலகிரி, விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவிக்கை. நீலகிரி மாவட்ட வேளாண்மையாளர்களுக்கு வரும் நாட்களில் லேசான மழை எதிர்பார்க்கப்படுவதால் தேயிலை சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் தாங்கள் சாகுபடி செய்துள்ள தோட்டத்தில் 1/3 பகுதியினை கவாத்து செய்யவும். கேரட், பீன்ஸ் மற்றும் முட்டைக்கோஸ் ஆகியவற்றில் களைகளை கட்டுப்படுத்த ப்ளூ குளோரலின் களைக்கொல்லியினை விதைப்பு செய்தவுடன் தெளிக்கவும். மிளகில் வாடல் நோயினை கட்டுப்படுத்த 25 கிராம் ட்ரைகோடெர்மா விரிட்டி அல்லது 25 கிராம் சூடோமோனஸ் ஃப்ளோரசன்ஸ் மற்றும் 500 கிராம் வேப்பம் புண்ணாக்கினை தெளிக்கவும். விழுப்புரம் மாவட்ட வேளாண்மையாளர்களுக்கு முக்கிய பயிர்கள் நெல், கரும்பு மற்றும் நிலக்கடலை. விவசாயிகள் மண்ணின் ஈரப்பதத்தை பொறுத்து கோடை உழவு செய்யவும். தோட்டக்கால் நிலங்களின் மண்ணின் ஈரப்பதத்தை பாதுகாக்க வேர் பகுதிகளில் தென்னை நார் கழிவுகளை பரப்பிவிடவும். கால்நடைகளில் வெப்ப தாக்கத்தை குறைக்க பால் உற்பத்தியை தக்க வைக்கவும் நாளொன்றுக்கு 3 முதல் 4 தடவை நீரினை தெளிக்கவும். கறவை மாடுகளை பால் கறப்பதற்கு முன் மடிகளை கழுவி சுத்தம் செய்து பால் கறக்கவும். கறந்த பின் உலர் தீவனம் அளிப்பதை தவிர்ப்பதன் மூலம் மடிவீக்க நோய் வராமல் பாதுகாக்க முடியும். தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் மீன் பண்ணைகளில் கோடைக்கால மேலாண்மை. கோடையில் காற்றின் வெப்பநிலை அதிகரிக்கும் போது நீரின் வெப்பநிலையும் அதிகரிக்கிறது. நீரின் வெப்பநிலை அதிகரிக்கும் போது பிராணவாயு பற்றாக்குறைவால் வளர்ப்பு மீன்கள் குளங்களின் பெருமளவில் இறக்க நேரிடும். கோடையில் குளங்களில் பிராணவாயு பற்றாக்குறை ஏற்படுவதற்கு சில முக்கிய காரணங்கள் யாதெனில், நீரில் அதிக அளவு வெப்பத்தால் நீரில் கரைகின்ற பிராணவாயு குறைவது, அதிக வெப்பநிலையால் மீன்களுக்கு பிராணவாயு தேவை அதிகரிப்பது, வெப்பம் அதிகரிக்கும் போது நீரில் பாக்டீரியா நுண்மங்களின் எண்ணிக்கை அதிகரிப்பது, நுண்பாசிகள் அபரிமிதமாக பெருகி நீரில் ஒளி ஊடுருவும் ஆழத்தை குறைப்பது, அபரிமிதமாக பெருகிய பாசி கூட்டம் திடீரென ஒட்டுமொத்தமாக மடிந்து மட்குவது போன்றவையாகும். இது தவிர கோடை காலங்களில் பகற்பொழுதின் நீரின் கார அமில நிலை வெகுவாக அதிகரித்து அமோனியா நச்சுவாய்வால் மீன்கள் பாதிக்கப்படும் வாய்ப்பும் உண்டு. அதிகாலையில் மீன்கள் குளப்பரப்பின் மேல் மட்டத்திற்கு கூட்டம் கூட்டமாக வந்து சிரமப்பட்டு சுவாசித்துக் கொண்டு இருப்பது நீரில் பிராணவாயு பற்றாக்குறைவு ஏற்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டும் அறிகுறியாகும். அடிமட்ட மீன்களான மிர்கால், சாதா கெண்டை மற்றும் திலேப்பியா மீன்கள் இவ்வாறு அதிக அளவில் வெளிப்படுவது பிரச்சனை அதிகரித்துள்ளதை காட்டும் அறிகுறியாகும். இத்தகைய சூழலில் பாதிப்புகளை தவிர்க்க மற்றும் குறைக்க பின் கூறப்பட்டுள்ள நடவடிக்கைகளை எடுக்கலாம். ஓரளவு வளர்ந்த பெரிய மீன்களை அறுவடை செய்து குளத்தில் மீன்களில் இருப்பை குறைத்தல், குளங்களுக்கு புதுநீர் பாய்ச்சி நீரின் ஆழத்தை அதிகரித்தல், குறிப்பாக
குளங்களுக்கு பின் இரவு வேளைகளில் ஸ்பிரிங்கர் அமைப்பு கொண்டு நீர் பாய்ச்சுவது நல்ல பலன் கொடுக்கும். குளங்களுக்கு உரமிடுவதை முற்றிலுமாக தவிர்த்தல், குறிப்பாக சாண உரம் இடுவதை தவிர்க்கவும். அதிக செரிமான தன்மை கொண்ட தரமான தீவனங்களை மட்டும் மீன்களுக்கு அளித்தல். இதனால் குளங்களில் சேரும் உணவு கழிவுப் பொருட்களில் அளவு குறைக்கப்படுகிறது. காய்கறி கழிவுகள், தாவரங்களை தீவனமாக அளிப்பதை தவிர்க்க வேண்டும். வழக்கமாக அளிக்கும் தீவனத்தின் அளவில் சுமார் 25 முதல் 50 விழுக்காடு தீவனம் குறைத்து அளிப்பது. மீன்கள் தீவனம் எடுக்காத நிலையில் 2-3 நாட்களுக்கு தீவனத்தை முற்றிலும் நிறுத்துவது. குளங்களில் காற்றேற்ற கருவிகள் எனப்படும் எரேட்டர்களை இயக்குதல். தொடரும் வேளாண் செய்தியில் கணினி தமிழ் மூலம் வேளாண் அறிவியலை கழனி உழவனுக்கு கொண்டு செல்வோம் என கோயம்புத்தூர் வேளாண்மை பல்கலைக்கழக துணைவேந்தர் முனைவர் கு. ராமசாமி கேட்டுக்கொண்டுள்ளார். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் தமிழ் இணைய கல்விக் கழகமும் புதுதில்லியில் உள்ள அறிவியல் தமிழ் இயக்கமும் இணைந்து நடத்தும் வேளாண்மை கலைக்களஞ்சிய 3 நாள் பயிலரங்க தொடக்க விழா இம்மாதம் 26 முதல் 28 வரை காலை 9:30 மணிக்கு பல்கலைக்கழக ராசி விதை அரங்கில் நடைபெறுகிறது. இந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றிய முதன்மையர் வேளாண்மை தமது உரையில் உழவர்களுக்கான அறிவியலை தமிழில் கொண்டு செல்லும் போது கலை சொற்களை பயன்படுத்துவதிலும் மொழி நடையிலும் எளிமையாக்கம் வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தினார். விழா நோக்கு உரை வழங்கிய வேளாண் அறிவியல் தமிழ் இயக்கத்தின் நிறுவனர் மற்றும் தலைவர் முனைவர் முத்தமிழ் செல்வன் அவர்கள் வேளாண் தமிழ் அறிவியல் இயக்கத்தின் செயல்பாடும் குறிக்கோளும் அதில் மாணவர்களின் பங்கு எவ்வாறு உள்ளது என்றும் கூறினார். சென்னை தமிழ் இணைய கல்விக் கழகம் கனித்தமிழி பேரவையின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் மா. தமிழ் பரிதி அவர்கள் விக்கிபீடியாவில் 36வது இடத்திலிருந்து தமிழ் கட்டுரைகள் இப்போது 6வது இடத்திற்கு ஒரே வருடத்தில் உயர்ந்துள்ளது. இதில் மாணவர்களின் பங்கு எதிர்காலத்தில் இணையத்தில் தமிழின் நிலை முதல் இடத்திற்கு உயர வேண்டும் எனவும் அதற்கான செயல்பாடுகள் எவ்வாறு இருக்க வேண்டும் எனவும் விளக்கினார். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக முதன்மையர் வேளாண்மை முனைவர் ச. மகிமை ராஜா அவர்கள் தனது சிறப்புரையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வேளாண் பட்டய படிப்பு தமிழ் வழியில் வழங்க உள்ளது என்றும் கூறினார். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக துணைவேந்தர் தமது சிறப்புரையில் இந்திய மொழிகளில் அறிவியல் கருத்துக்களை கொண்டு செல்வதில் தமிழ் மொழி முதன்மையானதாக மாற இந்த வேளாண் கலைக்களஞ்சிய பயிலரங்கத்தை நடத்தி வருகின்றோம். ஏற்கனவே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் தமிழ் இணைய கல்விக் கழகமும் இணைந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் அனைத்து உறுப்பு கல்லூரி, இணைப்பு கல்லூரிகளில் கனித்தமிழ் பேரவைகளை தொடங்கியுள்ளோம். இதன் மூலம் வேளாண் அறிவியலில் தமிழ் கட்டுரைகளை எழுதவும் தமிழ் விக்கிபீடியாவில் பதிவேற்றம் செய்யவும் இளநிலை மாணவர்களை தயார்படுத்தியுள்ளோம். மேலும் எங்களது மாணவர்கள் உழவர்களுக்கான இயற்கை மொழியாய்வு, வேளாண் அலைபேசி செயலி உருவாக்க பயிற்சி பெற்றுள்ளனர். தமிழ் இணைய கல்விக் கழகத்துடன் இணைந்து உரையை எழுத்தாக மாற்றுதல், இயந்திர மொழிபெயர்ப்பு, உழவர்களின் கேள்விகளுக்கு தமிழில் இயந்திர வழி பதில் சொல்லும் முறை உள்ளிட்ட பணிகளை மேற்கொண்டு வருகின்றோம். மேலும் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தமிழ் இணைய கல்விக் கழகம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வேளாண் அறிவியல் தமிழ் இயக்கத்தின் சார்பில் 10,000க்கும் மேற்பட்ட வேளாண் கட்டுரைகளை உருவாக்கியுள்ளன. தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகத்துடன் இணைந்து 11,500 கட்டுரைகளும் உருவாக்கப்பட்டுள்ளன. இவை விரைவில் பதிவேற்றம் செய்யப்பட உள்ளன. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சார்பில் தமிழ் இணைய கல்விக் கழகத்துடன் இணைந்து தொடர்ந்து செயலாற்ற திட்டமிட்டு வருகின்றோம். கழனி உழவனுக்கு கணினி வழி வேளாண்மையை கொண்டு செல்வதில் தமிழ் விக்கிபீடியாவில் இப்பணி முக்கிய பங்கு ஆற்றி வருகின்றது. முன்னதாக கோவை வேளாண் கிளைய தலைவர் முனைவர் ஏ. சோமசுந்தரம் அவர்கள் வரவேற்புரையும், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக தோட்டக்கலை கிளையக பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் கே. ராஜாமணி அவர்கள் நன்றியுரையும் வழங்கினார். விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10 to 15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. இனி வருவது வேளாண் சந்தை.
மற்றும் வேளாண் சந்தையில் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் விலை நிலவரம். நெல் சிவப்பு தேவக்கோட்டையில் குறைந்தபட்சமாக 1400 முதல் அதிகபட்சமாக 1450 ரூபாய்க்கும், காரைக்குடியில் குறைந்தபட்சமாக 1400 முதல் அதிகபட்சமாக 1450 ரூபாய்க்கும், மானாமதுரையில் குறைந்தபட்சமாக 1300 முதல் அதிகபட்சமாக 1450 ரூபாய்க்கும், சிவகங்கையில் குறைந்தபட்சமாக 1400 முதல் அதிகபட்சமாக 1450 ரூபாய்க்கும், நெல் பொன்னி செஞ்சியில் குறைந்தபட்சமாக 1879 முதல் அதிகபட்சமாக 2664 ரூபாய்க்கும், மதுரையில் குறைந்தபட்சமாக 1900 முதல் அதிகபட்சமாக 2000 ரூபாய்க்கும், திருமங்கலத்தில் குறைந்தபட்சமாக 1700 முதல் அதிகபட்சமாக 1900 ரூபாய்க்கும், உஸ்லம்பட்டியில் குறைந்தபட்சமாக 1900 முதல் அதிகபட்சமாக 2000 ரூபாய்க்கும், விழுப்புரத்தில் குறைந்தபட்சம் மற்றும் அதிகபட்சமாக 1410 ரூபாய்க்கும், டிவி கம்பு இதர ரகம் கள்ளக்குறிச்சியில் குறைந்தபட்சமாக 3303 முதல் அதிகபட்சமாக 3529 ரூபாய்க்கும், பன்ருட்டியில் குறைந்தபட்சமாக 3558 முதல் அதிகபட்சமாக 3560 ரூபாய்க்கும், திருக்கோவிலூரில் குறைந்தபட்சமாக 1736 முதல் அதிகபட்சமாக 3761 ரூபாய்க்கும், தியாகதுர்க்கத்தில் குறைந்தபட்சம் மற்றும் அதிகபட்சமாக 2269 ரூபாய்க்கும், திண்டிவனத்தில் குறைந்தபட்சமாக 1539 முதல் அதிகபட்சமாக 1589 ரூபாய்க்கும், மஞ்சள் கிழங்கு கரூரில் குறைந்தபட்சமாக 7100 முதல் அதிகபட்சமாக 7500 ரூபாய்க்கும், நாமகிரிப்பேட்டையில் குறைந்தபட்சமாக 8099 முதல் அதிகபட்சமாக 9519 ரூபாய்க்கும், பெருந்துறையில் குறைந்தபட்சமாக 7599 முதல் அதிகபட்சமாக 8439 ரூபாய்க்கும், சேலத்தில் குறைந்தபட்சமாக 7500 முதல் அதிகபட்சமாக 8600 ரூபாய்க்கும், திருச்செங்கோட்டில் குறைந்தபட்சமாக 7020 முதல் அதிகபட்சமாக 8960 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. திண்டுக்கல் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்திரிக்காய் 1 கிலோ 28 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 35 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 80 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 38 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 18 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 46 ரூபாய்க்கும், கருவேப்பிலை 1 கிலோ 30 ரூபாய்க்கும், கொத்தமல்லி கட்டொன்று 35 ரூபாய்க்கும், புதினா கட்டொன்று 30 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். கத்ரி ரோஸ் 20 பூக்கள் கொண்ட பாக்கெட் விலை 35 ரூபாய்க்கும், மல்லிகை 1 கிலோ 200 ரூபாய்க்கும், முல்லை 1 கிலோ 1000 ரூபாய்க்கும், கனகாமரம் 1 கிலோ 400 ரூபாய்க்கும், செண்டு மல்லி 1 கிலோ 60 ரூபாய்க்கும், வாடாமல்லி 1 கிலோ 40 ரூபாய்க்கும், பட்டன் ரோஸ் 1 கிலோ 100 ரூபாய்க்கும், துளசி 1 கிலோ 20 ரூபாய்க்கும், சம்மங்கி 1 கிலோ 100 ரூபாய்க்கும், அரளி 1 கிலோ 120 ரூபாய்க்கும், காக்கடா 1 கிலோ 200 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டை 1 கிலோ 30 ரூபாய்க்கும், விரிச்சில் பூ 1 கிலோ 125 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. வேளாண் வானிலையில் காவிரி டெல்டா மண்டல மாவட்டங்களான திருச்சி, பெரம்பலூர், கரூர், தஞ்சை, திருவாரூர், நாகப்பட்டினம், அரியலூர் ஆகிய மாவட்டங்களில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 38.7 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்சமாக 29.3 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 47%ஆகவும், காற்றின் வேகம் மணிக்கு 7.5 கிலோமீட்டர் ஆகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 16.5%ஆகவும், மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 34 டிகிரி செல்சியஸ் ஆகவும், மழை அளவு 0 மில்லிமீட்டராகவும், சூரிய கதிர்வீச்சு 397.7 கலோரி பேர் சென்டிமீட்டர் ஸ்கொயராகவும், வளிமண்டல அழுத்தம் 999.9 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும், இலையின் ஈரப்பதம் மணிக்கு 0.3 ஆகவும் இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு.
பலமான காற்று தென்மேற்கு திசையிலிருந்து 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் வீசக்கூடும். இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைந்தது. வணக்கம். இந்தாங்க வேற ஏதாவது போதும். அட இது என்னப்பா இவ்வளவு குறைவா ரசாயனம் வருமா? விவசாயத்தை விட போறீங்களா? விவசாயத்தை இல்ல, அறியாமைய விடுறேன். மண் பரிசோதனை செஞ்சேன். இனிமே அண்ணே எத்தனை அவசியமோ அத்தனை உரம் தான் நிலத்துல போடுவேன். ஆமா, விவசாய சகோதரர்களே, இன்றே உங்கள் மாவட்டத்தின் அருகில் உள்ள மண் பரிசோதனை கூடத்தில் உங்கள் மண்ணை பரிசோதியுங்கள். மண் சத்து, ஈரப்பதம், செடி வளர்ச்சியை சரிபார்த்து அவசியத்திற்கு ஏற்றவாறு மட்டுமே சத்துக்களை போடுங்கள். மேலும் சல்பர், ஜிங்க் மற்றும் போரான் போன்ற நுண்சத்துக்களையும் சரிபார்க்க மறவாதீர்கள். ரசாயன உரம் மற்றும் ஆர்கானிக் உரத்தை சரியான முறையில் பயன்படுத்தி நில வளத்தை பராமரியுங்கள். உற்பத்தியை பெருக்குங்கள், செலவை குறையுங்கள், அந்நிய செலாவணியை சேமிக்க உதவிடுங்கள். கூடவே மெதுவான வேகத்தில் நைட்ரஜனை அளிக்கும் உரங்கள், அதாவது வேம்பு தடவிய யூரியா போன்றவற்றை பயன்படுத்துங்கள். யூரியாவை இலைகளின் மேல் தெளியுங்கள். ஆஹா, நீ நெசமாவே புத்திசாலி ஆயிட்டப்பா. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் மாவட்ட வேளாண் அதிகாரி அல்லது விவசாயி கால் சென்டரை. வேளாண் பெருமக்கள் இருமடங்கு உற்பத்தியும் மும்மடங்கு லாபமும் பெற வேண்டும் என்ற முனைப்போடு மாநில அரசின் வேளாண்மைக்கான திட்டங்கள் மாவட்டந்தோறும் செயலாக்கப்படுகின்றன. இத்திட்டங்கள் என்னென்ன, இவை எவ்வாறு மேற்கொள்ளப்படுகின்றன, இதனால் வேளாண்மையாளர்கள் பெறும் பயனை பற்றி விவரிக்கின்றார் விருதுநகர் மாவட்டம் வேளாண்மை துறையின் மாநில திட்டங்களுக்கான துணை இயக்குனர் பி. ஜோசப் மரியா ரெக்ஸ் அவர்கள். விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை விவசாயிகளுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை வழங்கி வருகிறது. அவற்றிற்கு தேவையான மத்திய அரசு திட்டங்களுக்கு தேவையான அனைத்து விதைகளும் இந்த மாநில அரசு திட்டத்தின் மூலமாக விவசாயிகளுக்கு வழங்கி வருகிறோம். முக்கியமாக இந்த மாநில திட்டங்களில் முக்கியமான ஒன்றான உணவு தானிய உற்பத்தி. இப்போ விருதுநகர் மாவட்டத்திற்கு உணவு தானிய உற்பத்தியாக இந்த ஆண்டுக்கு 3.63 லட்சம் மெட்ரிக் டன் குறியீடாக வழங்கப்பட்டுள்ளது. இந்த குறியீடை அறைவதற்கு ஏற்ற வழியே இந்த வருடத்தில் நல்ல மழை பெய்துள்ளது. அதனால் விவசாயிகள் நல்ல அளவு மகசூல் எடுத்து இந்த உணவு தானிய உற்பத்தியை அடையும் வகையில் நாங்கள் திட்டம் தீட்டி செயல்படுத்தி வருகிறோம். இதில் முக்கியமாக இந்த உணவு தானிய உற்பத்தியை கணக்கீடு செய்வதற்கு பயிர் பரப்பளவு அதை மகசூலில் பெருக்கும் பொழுது அந்த உற்பத்தி எவ்வளவு என்பது நமக்கு கிடைக்கிறது. அந்த வகையில் இந்த ஆண்டு விவசாயிகள் பயிர் அறுவடை பரிசோதனை இந்த ஆண்டுக்கு காரி பருவத்தில் 100 எண்ணமும் ராபி பருவத்தில் 265 எண்ணமும் ஆக 365 பயிர் அறுவடை பரிசோதனை நடத்தப்பட உள்ளது. இந்த பயிர் அறுவடை பரிசோதனை நடத்தி இந்த மகசூலை கணக்கிட்டு இதனோட பயிர் சாகுபடி பரப்பினை பெருக்கும் பொழுது நமக்கு எவ்வளவு இந்த ஆண்டு உணவு உற்பத்தி தானியத்தில் உணவு உற்பத்தி கிடைக்கிறது என்பதை நாங்கள் கணக்கிடுகிறோம். இந்த அளவு பருவநிலை சாதகமாக இருப்பதால் இந்த ஆண்டு நமது இலக்கை எட்டக்கூடிய அளவில் இருக்கிறோம். இது தவிர இதர மாநில திட்டங்களில் முக்கியமானது விதைப்பெருக்கு திட்டம். விவசாயிகளுக்கு தரமான சான்று விதைகளை வழங்கும் நோக்கத்துடன் விதைப்பெருக்கு திட்டம் இந்த மாவட்டத்தில் செயல்பட்டு வருகிறது. இதற்கென நமது மாநில அரசு வித்து பண்ணை தேவதானத்தில் ராஜபாளையம் வட்டாரத்தில் தேவதானத்தில் இயங்கி வருகிறது. சுமார் 52 ஏக்கர் பரப்பளவில் இந்த தேவதானம் அரசு வித்து பண்ணை அமைந்துள்ளது. இதில் கட்டிடங்கள், கிணறுகள் இதை தவிர 42 ஏக்கர் பரப்பளவில் நாங்கள் விதை உற்பத்தி செய்கிறோம். தரமான ஆதார விதைகளை உற்பத்தி செய்கிறோம். இந்த ஆதார விதைகளை 42 ஏக்கர் பரப்பளவில் உற்பத்தி செய்யும் பொழுது கிட்டத்தட்ட 55 மெட்ரிக் டன் நெல், சிறுதானியங்கள், பயிர் வகை பயிர்கள், ஆதார விதைகள் விவசாயிகளுக்கு தரமாக வழங்கி வருகிறோம். இதில் முக்கியமாக மத்திய அரசு திட்டங்களுக்கு இந்த விதைகளை நாங்கள் வாங்கும் பொழுது நெல் பயிரில் 10 ஆண்டுகளுக்கு உட்பட்ட ரகங்களும், பயறு மற்றும் எண்ணெய் வித்து பயிர்களில் 15 ஆண்டுகளுக்கு உட்பட்ட ரகங்களுமே நாங்கள் விவசாயிகளுக்கு வழங்க வேண்டிய சூழ்நிலையில் உள்ளோம். அதற்காக நெல்லில் கோஆர் 51, ஏடிடிஆர் 49 மற்றும் என்எல்ஆர் 3449 போன்ற ரகங்கள் விவசாயிகளுக்கு நாங்கள் ஆதார விதைகள் உற்பத்தி செய்து வழங்குகிறோம். அதே போல் பயிர் வகை பயிர்களில் உளுந்து பயிரில் வம்பன் 3, 4 மற்றும் பாசி பயிரில் வம்பன் 2, 3 மற்றும் கோ 7 ஆகிய ரகங்களை உற்பத்தி செய்து விவசாயிகளுக்கு வழங்கி வருகிறோம். இது தவிர இதே
விதை பண்ணையில் தென்னை நாற்று பண்ணை ஒன்று அமைந்துள்ளது. அதோடு தென்னை ஒட்டு மையமும் வந்து தேவதானத்தில் இயங்கி வருகிறது. இந்த தேவதான ஒட்டு மையத்தில் கிட்டத்தட்ட 25,000 நெட்டை கன்றுகள் மற்றும் 25,000 நெட்டை குட்டை கன்றுகள் மற்றும் குட்டை நெட்டை கன்றுகள் ஒரு 5,000 கன்றுகள் ஆக மொத்தம் 55,000 கன்றுகள் தரமான நெட்டுகள் கொள்முதல் செய்யப்பட்டு அதை தென்னை நாட்டு பண்ணையில் வளர்த்து 5 முதல் 7 முதல் வயதுடைய தென்னங்கன்றுகள் விவசாயிகளுக்கு விநியோகிக்கப்பட்டு வருகிறது. இது தவிர இந்த விதைப்பெருக்கு திட்டத்தின் கீழ் இந்த மாவட்டத்தில் விருதுநகர், சாத்தூர், அருப்புக்கோட்டை, நரிக்குடி போன்ற வட்டாரங்களில் விதை சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைந்துள்ளன. இந்த விதை சுத்திகரிப்பு நிலையங்களில் விவசாயிகள் நிலத்தில் சான்று பெற்ற விதைகளை கொண்டு வந்து அவைகளை சுத்தம் செய்து விதை மாதிரிகள் எடுத்து அந்த விதை மாதிரிகளை பரிசோதனை செய்து அவைகள் தேரும் பட்சத்தில் தரமான சான்று விதைகள் விவசாயிகளுக்கு விநியோகிக்கப்படுகின்றன. சான்று பெற்ற விதைகளை விவசாயிகள் விநியோகிக்கும் பொழுது அதிக உற்பத்தி திறன் கிடைக்கிறது. அதிக உற்பத்தி திறன் கிடைக்கும் பொழுது நம்ம இந்த ஆண்டில் தானிய உற்பத்தியை நம்ம வந்து அடையும் நோக்கம் நிறைவேறுகிறது. இது தவிர இந்த ஆண்டு நாம் உற்பத்தி செய்யும் விதைகள் அனைத்தையும் தமிழ்நாடு மாநில விதை மேம்பாட்டு முகமை என்ற டான்சிடா என்ற அமைப்பின் மூலம் விவசாயிகளிலிருந்து கொள்முதல் செய்த விதைகளை வாங்கி விவசாயிகளுக்கு விநியோகித்து வருகிறோம். மேலும் இந்த ஆண்டு வந்து பயிர் ஆண்டாக அரசு அறிவித்துள்ளது. இந்த பயிர் ஆண்டு அரசு அறிவித்துள்ளதால் கோடையில் அதிக அளவில் பயிர் சாகுபடி செய்து அதன் மூலம் பயிர் உற்பத்தியை பெருக்கும் நோக்கத்துடன் இந்த ஆண்டு கிராமந்தோறும் எந்த பகுதியில் நெல் அறுவடை முடிந்து பயிர் சாகுபடி செய்யப்படும் என்பதை கணக்கில் எடுத்துக்கொண்டு அந்த கிராமங்களில் கிராமந்தோறும் முகாம்கள் நடத்தி அதிக அளவு பயிர் எண்ணிக்கையை கொண்டு வர முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி கிராமந்தோறும் வட்டாரங்களில் முகாம்கள் நடத்தப்பட்டுள்ளது. ஆண்டுதோறும் இந்த கோடை பருவத்தில் 500 முதல் 600 ஹெக்டேர் வரை பயிர் சாகுபடி வரும். ஆனால் இந்த தடவை நமக்கு பருவநிலை சாதகமான சூழ்நிலையில் கிணறுகளிலும் தண்ணீர் மட்டம் அதிகமாக உள்ளதால் அதிக அளவில் கிட்டத்தட்ட ஒரு 2000 ஹெக்டேர் அளவில் பயிர் சாகுபடி வரதற்கு வாய்ப்பு உள்ளது. எனவே கிராமந்தோறும் எந்த கிராமங்களில் பயிர் சாகுபடி வரும் என்பதை கணக்கிட்டு அந்தந்த கிராமங்களில் முகாம்கள் நடத்தி இந்த ஆண்டு பயிர் அதிகப்படியாக சாகுபடி செய்யவும் அதிக பயிர் உற்பத்தி அதிகரிக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. மாநில அரசு திட்டத்தின் முக்கிய நோக்கமான தரமான விதைகள் விவசாயிக்கு சேர வேண்டும் என்ற முனைப்புடன் செயல்பட்டு வருகிறோம். எனவே அனைத்து விவசாயிகளும் தங்கள் பகுதி வேளாண்மை விரிவாக்க மையங்களில் தரமான அரசு உற்பத்தி செய்யப்படும் சான்று விதைகளை பயன்படுத்தி அதிக அளவு விளைச்சலையும் அதன் மூலம் மும்மடங்கு வருமானத்தையும் பெருக்கி வாழ்வில் வளம் பெற கேட்டுக்கொள்கிறேன். மேலும் விவரம் பெற துணை இயக்குனர் பி. ஜோசப் மரியா ரெக்ஸ் அவர்களை 09442121834 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். சரிங்க சரிங்க. இவ்ளோ நேரம் சிரிச்சு யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தின யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி, மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800-180-1551 தொடர்பு கொள்ளவும். 30/5/2016 திங்கட்கிழமை அன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க. சவுக்கு சாகுபடியில் வெற்றி கண்ட வேலூர் மாவட்டம் கரடிக்குப்பம் கிராம வேளாண்மையாளர் KC சரவணன் தரும் செய்தி. வேளாண் ஆலோசனை நேர பகுதியில் திருவள்ளூர், தருமபுரி, விருதுநகர் மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவிக்கை. தொடரும் வேளாண் ஆலோசனையில் பழப்பயிரான சப்போட்டா. வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் விரிவாக்க சீரமைப்பு திட்டம் மற்றும் உழவர் பயிற்சி நிலைய செயல்பாடுகள் குறித்து விருதுநகர் மாவட்டம் உழவர் பயிற்சி நிலைய வேளாண் துணை இயக்குனர் மற்றும் திட்ட இயக்குனர் M. பாலமுருகன் தரும் விளக்கம் ஆகியன இடம்பெறும். மீண்டும் அடுத்த பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.